அமாவாசை தலையை பண்ண போகிறோம்ல? ஆமாம், இந்த மாதம் 20ஆம் தேதி அமாவாசை, ஆடி அமாவாசை ஸ்பெஷல். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணணுன்ற சமையல் வந்து நான் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். எனக்கு வந்து காய் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, வாழைக்காய், புடலங்காய், பாவக்காய், அவரைக்காய், தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி, இது வந்து பசு மஞ்சள் இருக்குது ஆற்றுல நான் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வந்து தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு. அரிசி வந்து பச்சரிசி தான் அன்றைக்கி சாப்பிட்ணும், பச்சரிசி. மிளகு, ஜீரகம், மிளகா, உப்பு, இவ்வளோதான். ஸோ அன்றைக்கி வந்து என்ன தளிகை பண்ணமோ நம்ம வந்து நம்ம ஆற்றுல இருக்க சாம்பார் பொடியோ ஆற்றுல இருக்க மிளகா பொடியோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அதில் வந்து கை தெரியாமல் பட்டிருக்கும், பத்தாயிருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாகவே எல்லாமே வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு பண்ணணும். ஸோ இன்னைக்கு பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இன்னொன்று என்னென்னா, என்னென்ன காய் யூஸ் பண்ணணும், என்ன பருப்பு யூஸ் பண்ணணும், எதனால அப்படி பெரியவா வச்சுருக்கா, சயின்டிஃபிக்காகவும் ப்ளஸ் வந்து அந்த ஆடி மாத சிறப்பும் பற்றி நீ க்யூரியாசிட்டி கேரி ஃபார்வர்டில் போட்டிருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் எல்லாரும் அதை பாருங்கள், நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவா அதை வந்து பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். அது நீங்கள் போடுறீங்க இல்லையா அதில்? ஆமாம் போடுறேன். அந்த லிங்க் இதில் கொடுத்துட்றேன், கொடுத்துருங்க. ஸோ இது வந்து எதனால இந்த காய் யூஸ் பண்ணணும் எது அப்படின்றத அதை பாருங்கள் நீங்கள். இப்போ பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ வாழைக்காயை வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணிட்டு கொஞ்சம் வெறும் ஜலத்தில் உப்பு போடலை, கொஞ்சம் சுமாராக வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டுருவேன். அந்த இது வந்து காரம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணலான் இருக்கேன். இது ரெண்டுமே இன்னைக்கு பொத்தூள் தான் பண்ண போகிறேன். கூட்டு வேண்டாம், நான் பொரிச்ச குழம்புனால அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு. வேணும்னா கூட்டு ஏதாவது வேறு ஏதாவது காயில் பண்ணிக்கலாம், பொடலங்காலையோ வச்சாலையோ. நான் வந்து வெறும் பாவக்காவும் இது ரெண்டுமே பொறுத்தூள் தான் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து உப்பு போடாமல் வெறும் ஜலத்தில் வேக வச்சுருக்கேன் வாழைக்காயை. பாவக்காய் வந்து நறுக்கி போட்டு கொஞ்சோண்டு புளி துளியூண்டு சுண்டைக்காலும் புளி எடுத்துட்டு புளி ஜலத்தை கரைச்சிட்டு உப்பு போட்டு இதை வச்சுருக்கேன். கொஞ்சம் வெல்லமும் ஒரு துளியூண்டு கரண்டி போட்டிருக்கேன், வெல்லமும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் இந்த பசப்பு எடுக்கிறதுக்காக. இது நல்லா வேகட்டும், இது அப்படி ரெண்டுமே வேகட்டும். இது பாதி வேகணும், இது ஃபுல்லாக வேகணும். இது மஞ்சள் பாருங்களேன், இது அப்படி சீச்சுட்டு இருக்கேன். இது மஞ்சள் சீச்சுட்டு போட்டிருக்கேன், வெள்ளி மஞ்சள். இது வரல, இது அந்த பசு மஞ்சள் தீபம் பொங்கல் டைப். ஆமாம், அது என்ன கான்செப்ட்னா, அமாவாசை அன்னைக்கு எந்த பொடியுமே ஆற்றுலேருந்து எடுக்கக்கூடாது. அதனால தான் இப்போ வந்து பெருங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் நம்ம வந்து இந்த மஞ்சள் பொடியெல்லாம் ஆற்றுலேருந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால சப்போஸ் இது இல்லைன்னா மஞ்சள் பொடி வேண்டாம், போட வேண்டாம். ஓகே. நான் அதில் சாமானில் இது வந்து வெல்லம் மறந்துட்டேன், எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம். ஓகே. ஸோ ரெண்டு வேகட்டு எடுத்து வைக்கிறேன், காமிக்கிறேன். ஓகே. கொஞ்சம் கடுகு போட்டுருக்கேன். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு உளுத்தம்பருப்பு. மிக்சியில் வந்து மிளகாயும் உப்பும் பொடி பண்ணிட்டுருக்கேன். இந்த காய்க்கு ஏற்ற மிளகா, உப்பு. இதை வந்து அரை வேக்காடை வேக வச்சுட்டுருக்கேன் வாழைக்காயை. அதில் போட்டுட்டு ஒரு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் நல்லா இதுவாகிடும், ஃப்ரை ஆகிடும். இதை மாற்றின்ட்டேன், இந்த இது இதை வந்து மாற்றின்ட்டுருக்கேன். இதில் இது நல்லா இது வேகட்டும். இது அப்படியே ஒரு கலந்துட்டு வாழைக்காய் கச்சல் கடிச்சிருந்தா கூட கரிமை பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் தோலோடு பண்ணுறது. இப்போ இந்த லாக்டவுன் டைமாக இருக்கிறதுனால வெளியில் போக முடியல, வாசலோடு தான் வாங்கினேன். யூஸ்வலாக நம்ம வந்து கச்சல் வாங்குவோம், ஒரு வாட்டி பண்ணி காமிக்கணும். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும், அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த தோலோடு பண்ணுறது. நம்ம ஆற்றுல காய்க்கிறவாலாம் சாதாரண நாளில் கூட பண்ணலாம். ஆமாம், பண்ணி காமிக்கிறேன் நான். வாழைக்கச்சல் கரிமதி எடுத்துறேன் நான். ரொம்ப உதுருதுராக பண்ணலை, சுமாராக கொஞ்சம் பண்ணியிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா அது ஆகும். நான் இதுலேயே எடுத்து வச்சுட்டுறேன் பிளேட்லேயே, அப்போ தான் வந்து பரிமாறத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. எல்லா பொருட்களும் இதை எடுத்து வச்சுட்டுறேன். கடுகு போட்டிருக்கேன். இப்போ இந்த அந்த பாவக்காய் வெந்தது பார்த்திங்களா, அதையும் வடித்து வச்சுட்டுருக்கேன். இதை கொஞ்சோண்டு புளி ஜனம் போட்டு மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு இது வச்சுட்டுருக்கேன். நல்லா வெந்துடுத்து. வேகும்போது துளியூண்டு வந்து வெல்லம் போட்டுட்டேன், கசப்பு இருக்கிறதுனால. கசப்பு சாப்பிட்லான்னா வேண்டாம் அது. இப்போ கடுகு போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து வெந்த பருப்பே ஒரு கரண்டி போட்டேன். யூஸ்வலாக என்ன பண்ணலான்னா, இந்த வேக வைக்கும் போதே வெறும் பைத்தம்பருப்பு அது போட்டோன்னு வச்சுங்களேன், அது புளி ஜலத்தில் ஃபுல்லாக குழையாது, கொஞ்சம் மூச்சுன்னு அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எப்படி டேஸ்ட் போட நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் திரி வச்சுருக்கேன். தேங்காய் ஏன்னா வாழைக்காய் தேங்காய் போடாதனால இதுக்கு போடலாம். அப்படி இந்த மாதிரி பண்ணுறது வந்து எல்லாருமே இந்த பாவக்காய் பிடிக்காத கூட சாப்பிட்ருவா. இது பருப்பு சில மாரி கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது தேங்காய் போட்டதுனால நல்லா டேஸ்ட் இருக்கும். உப்பு போட்டு வேக வச்சு வைக்கிறதுனால ரொம்ப குறையாது, ஒரு மாதிரி நல்லாவும் வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நல்லா தேங்காய் போடுறது நல்ல ஐடியா. நல்லா இருக்கும். நம்ம தாளிக்கும் போது மிளகா போட மறந்துட்டேன். இந்த மாதிரி 2 மிளகா கிள்ளி போடணும் அந்த காரத்துக்கு. இந்த காரம் இல்லாமல் காரம் வேணும் இல்லையா அதுக்கு. இல்லை அப்படின்னா கூட நம்ம இந்த வாழைக்காய் இந்த அரைச்ச நல்ல பொடி இந்த பொடி அது இருந்தால் கூட போட்டுக்கலாம். எந்த பொடி? அந்த நம்ம வெறும் மிளகாய் உப்பும் போட்டு அரைச்சோம் இல்லையா அதுவும் போடலாம். இல்லைன்னா இப்போ இதுமாதிரி கிள்ளி போடணும். அந்த மிளகாய் தாளிக்கும் போது இந்த கருகு தாளிக்கும் போது கிள்ளி போடணும். நான் இப்போ அப்புறம் போட்டேன், எனக்கு காமிக்கல, அதான் டிப்ஸ் சொன்னேன். இப்போ எடுத்துடுறேன். இதை எடுத்து பொரிச்ச குழம்பு முன்னாடி போட்டிருக்கோம். நம்ம என்ன சொல்கிறேன் அப்படின்னா உளுத்தம்பருப்பு ஜீரகம். இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்லா வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் இதுவாக ப்ரௌனாக வறுத்துக்கணும். ஜீரகம் இப்போ ஒருத்தருக்கு அப்படின்னா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. காரம் எவ்வளோமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா. இப்போ எத்தனை பேருக்கு பண்ணுறோமோ அத்தனை டீஸ்பூன் ஜீரகம், அத்தனை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அவளுக்கு ஏற்ற மாதிரி காரம். இது வந்து நல்லா வறுத்துட்டுருக்கணும். நல்லா வறுத்துட்டு தேங்காயை வச்சு இந்த மிக்சியில் அரைக்கணும். ஓகே. புளி வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அவரைக்காய் தாண்டிருக்கு. இப்போ இது வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு போட்டு வெடித்த உடனே கடுகு போட்டிருக்கேன். வெடித்த உடனே இதையும் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த புளி ஜலத்தையும் விட்டுட்டு அதை அரைச்சி மிக்சியில் அரைச்சது காமிக்கணும். அதாவது உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா, தேங்காய், அவ்வளோதான். இந்த குழம்பு நல்லா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு யூஸ்வலாக இந்த குழம்பு தான் வைப்போம் நம்ம. பொரிச்ச குழம்பு. ஆமாம். பாவக்காய் போட்டுக்கலாம், கொத்தவரங்காய் போட்டுக்கலாம், அவரைக்காய் போட்டுக்கலாம். சில பேர் கீரை தண்டும் போடுவாங்க, நல்லாயிருக்கும். அது மாதிரி என்ன காய்னாலும் இன்னும் இருக்கோ போட்டுக்கலாம். அது இப்போ இன்றைக்கி வந்து நான் அவரைக்காய் போட்டுறேன். வெடிக்கட்டும். யூஸ்வலாக வந்து பாவக்காய் பொரிச்ச குழம்பு வைப்பேன். ஆமாம், போன வாட்டி பாவக்காய் பொரிச்ச குழம்பு காமிச்சேன். அதனால தான் இந்த வாட்டி மாற்றிட்டேன். வச்சுட்டு இல்லையா இந்த கருவேப்பிலையும் இந்த அவரைக்காயும் போட்டுறேன். கொஞ்சம் ஜெலை விட்டு அது வேகட்டும். நல்லா இங்கே அரைச்சின்றேன். நான் மிக்சியில் வந்து உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா, தேங்காய் அரைச்சிருக்கேன். வெந்திருக்கு. இப்போ இந்த புளி ஜலத்தையும் விட்டுறேன். நான் புளி ஜலத்தை உப்பு போட்டுறேன். கொஞ்சம் போட்டுட்டு இந்த அரைச்சின்ட்டேன். இதை அரைச்சின்ட்டேன். நல்லா அரைச்சின்ட்டேன். இது ஒரு கொதி புளி ஜலம் ஒரு கொதி வந்தோடனே இதை போட்டுறேன். கொதி வந்துடுது. இப்போ இந்த அரைச்ச விழுதை போட்டுன்றேன். அதில் அண்ணா எல்லாமே நம்ம பருப்பு அப்படியே கட்டியே போட்டோம் இல்லையா, அதெல்லாம் கரைஞ்சிட்டு கரெக்டாக இருக்கும். பைத்தம் பருப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது. யூஸ்வலாக நம்ம துவரம் பருப்பு எவ்வளோ போடுவோமோ அதுக்கு 3/4 அரைய போட்டால் போகிறோம். ஏன்னா பைத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் அதை கெட்டி கொடுக்கும். ப்ளஸ் வந்து இந்த தேங்காய் வேற போடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டு கலந்துக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த பாதி வந்தது. அப்புறம் இந்த புளி ஜலம் இதெல்லாம் விட்டும் போது மிச்ச காய் நல்லா வெந்துடும். நல்லா கொதி வந்தோடனே இறக்கிடுறேன். தேங்காயும் 2 ஏலக்காய் போட்டு அரைக்க போகிறேன். ஓகே. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். திருக்கணும் இருக்கு. ஓகே. ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இது பண்ணிட்டேன். நான் நல்லா வடிகட்டின்ட்டேன் வெள்ளத்தை. இப்போ வந்து இந்த பைத்தம்பருப்பு வேக வச்சது இருக்கு இல்லையா, நமக்கு எவ்வளோ வேணுமோ அது அவ்வளோ அந்த அளவுக்கு பருப்பு போட்டுட்டு, அதாவது எவ்வளோ பருப்பு எடுத்துக்கிறோமோ அதுக்கு 3/4 அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும். வந்து இதுக்கு வந்து நான் 1/2 மூடி தேங்காயும் ஒரு 2 இதுவும் வச்சு இது பண்ணியிருக்கேன். ஓகே. அதையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். கொஞ்சம் நல்லா ஒன்றா ஆட்டம் எல்லாம். அந்த வெள்ளத்தில் பைத்தம்பருப்பு அந்த தேங்காயெலாம் நல்லா இதாகிட்டு பாருங்க. சரியாயிடுச்சு. வேற ஒன்றும் நான் பண்ணுறதில்ல. வேணுன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் வேணால் பால் வேணால் விட்டுக்கலாம். விட்டுக்கலாமா? ஆயிடுச்சு, இறக்கிடுறேன். இது வந்து இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு தாளிச்சுக்கிறேன். கடுகும் 2 உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாயும் தாளிச்சுப்பேன். இதுக்கு இப்போ பச்சடிக்கு, வரலங்காய் தயிர் பச்சடிக்கு. ஆமாம். இது தயிரில் என்ன பண்ணியிருக்கேன்னா துளியூண்டு இஞ்சி போட்டுருந்தேன். இஞ்சி போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். அதான் கலர் இப்படி இருக்குது. இதில் வந்து இந்த புடலங்காய் வந்து வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கும் குழசில். ஆமாம், அதாவது இதில் ரொம்ப பார்த்துன்னு வேக வைக்கணும். அதை இது வந்து கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, மிளகா இதையும் போட்டு உப்பு போடணும். போட்டோம்னா தயிர் பச்சடி. ஆமாம், வெறும் உளுந்து போட்டுட்டு 2 மிளகு போட்டு அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து தட்ட வேண்டியதான். ஓகே. மிளகு வடை. ஆமாம், மிளகு வடை. சூப்பர் சமையல் செஞ்சு. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நிறைய எனக்கு கூட்டலாம் பண்ணேன். ஸோ 2 பொறுத்தவல், ஒரு தயிர் பச்சடி, அப்புறம் வந்து இது பொரிச்ச குழம்பு, வடை, திருக்கணும். அவ்வளோ அட்லீஸ்ட் இது முடிஞ்சதை பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து அந்த இதில் சொல்லலாம், நம்ம ஏன் இந்த காய் யூஸ் பண்ணுறோம், என்ன விசேஷம் அப்படின்னு. எல்லாருமே பண்ணிவிட்டு இது பண்ணுறது நல்லது. அதில் போடுறேன், போட்டுட்டு அந்த லிங்க் கொடுக்குறேன்.
சூப்பர். ஓகே தேங்க்யூ. ஓகே.